வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் பிரீதா. இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். ஒலிம்பிக்கில் பாதிக்கு மேற்பட்ட விளையாட்டுகளில் இந்தியர்கள் பங்கேற்கவில்லை என்று பிரதமர் மோடி வருத்தம். அனைத்து விளையாட்டுகளிலும் பங்கேற்றால்தான் அதிக பதக்கங்கள் வெல்ல முடியும் என்று சுட்டிக்காட்டல். நேபாளத்தில் திடீர் பெருவெள்ளத்தால் ஏற்பட்ட பேரழிவில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 165ஆக உயர்வு. வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் உட்பட 579 பேரை காணவில்லை என்று நேபாள அரசு அறிவிப்பு. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்துக்கு இந்தியாவில் இருந்து 2 விமானங்களில் உதவிப் பொருட்கள், உணவுப் பொருட்கள், மருந்துகள் உட்பட 47 டன் உதவிப் பொருட்கள் அனுப்பியுள்ளதாக அறிவிப்பு. நேபாளத்தில் தமிழக சுற்றுலா பயணிகளில் 21 பேர் பாதுகாப்பாக உள்ளதாக அமைச்சர் ராஜ்மோகன் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் இருந்து சென்றோரில் 85 பேரை காணவில்லை என்றும் தகவல். இந்தியா கனடா இடையேயான உறவுகள் புதிய பாதையில் முன்னேறி வருவதாக நிர்மலா சீதாராமன் பெருமிதம். இளைஞர்கள், நுகர்வு சந்தை, நிலையான வளர்ச்சி ஆகியன இந்தியாவின் பலம் என சுட்டிக்காட்டல். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் டெல்டா மாவட்டங்களில் நாளை முற்றுகை போராட்டம் என வீரபாண்டியன் அறிவிப்பு. மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்துக்கு தண்ணீர் திறந்துவிட கோரிக்கை. ஈரானுடன் பேச்சு நடத்த தனக்கு எந்த அவசரமும் இல்லை என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பேச்சு. போராடும் பொதுமக்களை ஈரான் கொன்று குவித்து வருவதாக குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகளை காணலாம். ஒலிம்பிக்கில் இந்தியா பாதிக்கு மேற்பட்ட விளையாட்டுகளில் பங்கேற்கவில்லை என்றும் அனைத்து விளையாட்டுகளிலும் பங்கேற்றால்தான் அதிக பதக்கங்கள் வெல்ல முடியும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மை பாரத் கேலோ இந்தியா அமைப்பின் கீழ் நாடு முழுவதும் உள்ள இளைஞர்களிடையே பிரதமர் நரேந்திர மோடி காணொலியில் உரையாற்றினார். அப்போது நாட்டில் இளைஞர்களின் விளையாட்டு திறமையை வளர்க்கும் மிக சிறந்த தளமாக கேலோ இந்தியா விளங்குவதாகவும், இளம் வீரர்கள், வீராங்கனைகளின் விளையாட்டு கனவுகளை நனவாக்குவதற்கான வாய்ப்புகளை இது வழங்குவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பதக்கங்களை வெல்வது மட்டும் விளையாட்டின் நோக்கம் அன்று என்று தெரிவித்தார். விளையாட்டு திறமைகளையும் இளைஞர்களின் ஆற்றல்களையும் வளர்ந்த இந்தியா இலக்கை அடைவதற்காக இயக்கமாக ஒருங்கிணைப்பதே விளையாட்டுத்துறை நோக்கமாகும் என குறிப்பிட்டார். 100 ஆண்டுகளுக்கு முன் மேஜர் தியான் சந்த் இடம்பெற்ற இந்திய ராணுவத்தின் ஹாக்கி அணி நியூசிலாந்துக்கு சென்று விளையாடியதை குறிப்பிட்டார். விளையாட்டுத் துறையில் வெற்றி பெறுவது என்பது தனி மனிதருக்கு மட்டும் அல்லாமல் அவர் குடும்பம், பள்ளி, கல்லூரி, மாவட்டம், மாநிலம் ஆகியவற்றுக்கான அங்கீகாரத்தை வலுப்படுத்துவது ஆகும் என்று தெரிவித்தார். தடகள வீரர் கையின் பெயரை கொண்டே ஒரு நகரம் அல்லது மாநிலத்தை உலகம் அடையாளம் காண்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார். ஒலிம்பிக்கில் ஏராளமான விளையாட்டுகள் நடைபெறுவதாகவும் இவற்றில் பாதியில் கூட இந்திய அணிகள் பங்கேற்பதில்லை என்றும் குறிப்பிட்டார். 2012ஆம் ஆண்டு ஒலிம்பிக்கில் இந்தியா 13 விளையாட்டுகளில் மட்டுமே பங்கேற்றதாகவும் 20க்கும் மேற்பட்ட விளையாட்டுகளில் இந்தியர்கள் பங்கேற்கவில்லை என்றும் பல விளையாட்டுகளை கேள்விப்பட்டதில்லை என்றும் தெரிவித்தார். இந்தியா அதிக பதக்கங்களை வெல்ல வேண்டுமெனில் அனைத்து விளையாட்டுகளிலும் பங்கேற்க வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். நேபாளத்தில் திடீர் பெருவெள்ளத்தால் ஏற்பட்ட பேரழிவில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 165ஆக உயர்ந்துள்ளது. மேலும் 579 பேரை காணவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேபாளத்தில் நுவாகோட் மாவட்டத்தில் போதே கோசி ஆற்றில் நேற்று திடீரென பெருவெள்ளம் பாய்ந்து கரையோர பகுதிகளில் பேரழிவை ஏற்படுத்தியது. இதில் உயிரிழந்த 165 பேரின் உடல்களை இதுவரை மீட்டுள்ளதாக நேபாள பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. வெளிநாடுகளை சேர்ந்த 466 பேர், நேபாளத்தை சேர்ந்த 113 பேர் என மொத்தம் 579 பேரை காணவில்லை என்றும் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் இருந்து சென்ற சுற்றுலா பயணிகளில் 105 பேரை காணவில்லை என்றும் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வெள்ளத்தில் சிக்கி காணாமல் போனோரை தேடி கண்டுபிடிக்கும் பணியில் நேபாள பேரிடர் மீட்பு படையினர் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். நேபாளத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு இந்தியாவில் இருந்து 2 விமானங்களில் 47 டன் உதவிப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இந்தியாவில் இருந்து நேற்று ஒரு விமானத்தில் 10 டன் உதவிப் பொருட்கள் நேபாளத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. அவற்றை நேபாளத்துக்கான இந்திய தூதர் நவீன் ஸ்ரீவத்சவா நேபாள அமைச்சரிடம் ஒப்படைத்தார். 2வது தவணையாக இன்று காசியாபாத்தில் இருந்து மற்றொரு விமானத்தில் உதவிப் பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டன. உணவு, மருந்து, அன்றாட தேவைப் பொருட்கள் உள்ளிட்ட 37 டன் உதவிப் பொருட்களை ஏற்றிக்கொண்டு 2வது விமானம் நேபாளத்துக்கு சென்றுள்ளது.
நேபாளத்தில் திடீர் பெருவெள்ளத்தால் பேரழிவு ஏற்பட்ட நிலையில் இந்தியாவின் பீகார் மாநிலத்தில் கண்டகி ஆற்றின் கரையோர பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்திய நேபாள எல்லையில் உள்ள வால்மீகி நீர்த்தேக்கத்தில் வெள்ள நிலைமை கட்டுக்குள் உள்ளதாகவும் அதிகப்படியாக வரும் நீர் மதகுகள் வழியாக ஆற்றில் திறந்துவிடப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வால்மீகி நீர்த்தேக்கத்துக்கு பெருமளவில் வெள்ளம் வரும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சீராக வெள்ளம் வருவதாகவும் தகாத நிகழ்வுகள் ஏதும் இல்லை என்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜேஷ்குமார் தெரிவித்தார். பீகாரில் தகுந்த முன்னேற்பாடுகளை செய்துள்ளதாகவும் கண்டகி ஆற்றங்கரையோர பகுதியில் இருந்தவர்களை வெளியேற்றி பாதுகாப்பான வேறிடங்களில் தங்க வைத்து உணவு, அன்றாட தேவை பொருட்கள் வழங்கியுள்ளதாகவும் கூறினார். இங்கு வெள்ள பேரபாயம் இல்லாததால் மக்கள் மீண்டும் தங்கள் வீடுகளுக்கு செல்ல தொடங்கியுள்ளதாகவும் கூறினார். தில்லியில் தேசிய பேரிடர் மீட்பு படை ஐஜி நரேந்திர சிங் பண்டேலா செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது இந்தியாவில் இருந்து நேபாளத்துக்கு 2 விமானங்களில் உதவிப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் நேபாள அரசு கேட்டுக்கொண்டால் மீட்பு படை அனுப்பி வைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். வால்மீகி நீர்த்தேக்கத்தில் வெள்ள நிலைமை மத்திய நீர்வள ஆணையம் கண்காணித்து வருவதாகவும் தெரிவித்தார். பீகாரில் பாகா, வால்மீகி நகர், பேட்டியா, மோதிகாரி ஆகிய பகுதிகளில் வெள்ள நிலைமை குறித்து முதலமைச்சர் சாம்ராட் சௌத்ரி ஹெலிகாப்டரில் சென்று பார்வையிட்டார். தமிழ்நாட்டில் இருந்து நேபாளத்துக்கு சென்ற சுற்றுலா பயணிகளில் 21 பேர் பாதுகாப்பாக உள்ளதாகவும் மேலும் 85 பேரை காணவில்லை என்றும் அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்தின் போது அமைச்சர் ராஜ்மோகன் நேபாள பெருவெள்ளம் குறித்து உரையாற்றினார். அப்போது கும்பகோணம் சூப்பர் யாத்ரா நிறுவனம் மூலம் புதுச்சேரியை சேர்ந்த 3 பேர் மற்றும் தமிழ்நாட்டை சேர்ந்த 54 பேர் என மொத்தம் 57 பேர் ஆன்மீக சுற்றுலா சென்றுள்ளதாக கூறினார். அவர்கள் பயணித்த 3 பேருந்துகளில் நடுவில் சென்ற பேருந்து திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கியதாக தெரிவித்தார். அதேபோல சென்னையின் மகாதேவ் கைலாஷ் யாத்ரா நிறுவனம் மூலமாக 49 தமிழர்கள் நேபாளத்திற்கு பயணம் மேற்கொண்டுள்ளதாக கூறினார். இதன் மூலம் 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் அங்குள்ள பல்வேறு இடங்களில் சிக்கியுள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள தமிழர்களை மீட்க தில்லி, தமிழ்நாடு இல்ல அதிகாரிகளும் இந்திய வெளியுறவு அமைச்சகமும் நேபாள அரசுடன் இணைந்து பணியாற்றி வருவதாக குறிப்பிட்டார். வெள்ளத்தில் சிக்கிய ஒரு பேருந்தில் இருந்த 20 பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு வேறு மாற்றுப்பாதை வழியாக தலைநகர் காத்மாண்டுக்கு அவர்களை அழைத்து செல்ல ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். சென்னை குரோம்பேட்டை மகாதேவ் கைலாஷ் பயண நிறுவனம் சார்பில் 49 பேர் நேபாள சுற்றுலாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் சென்னை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, மதுரை, விருதுநகர், தேனி, நாமக்கல், ஈரோடு, கரூர், திருச்சி, சேலம், கோயம்புத்தூர் மாவட்டங்களை சேர்ந்தவர்கள். 22 ஆண்கள், 27 பெண்கள் கொண்ட இந்த குழுவினரில் குரோம்பேட்டையை சேர்ந்த கோபால் அருணாச்சலம், சரஸ்வதி இணையரம் சென்றதாக இவர்களின் மகள் பொற்செல்வி வேதனையுடன் தெரிவித்துள்ளார். அவங்க கடைசியா பேசும்போது கெராங் ரீச் ஆயிட்டு அங்க ஸ்டே பண்றோம் அப்படின்னு மட்டும்தான் சொன்னாங்க. அடுத்த நாள் மார்னிங் நாங்கள் காட்மாண்டு கிளம்புறோம் அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் எங்ககிட்ட கடைசியா பேசினது. அதுக்கப்புறமா எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. இப்போ நீங்க அந்த வீடியோ பாத்தீங்க, உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? இந்த ஏஜென்சில உங்களுக்கு என்ன சொல்றாங்க? ஆக்சுவலா அடுத்த நாள் மார்னிங் 8:45 போல நாங்க கால் பண்ணும்போது ஏஜென்சி என்ன சொன்னாங்கன்னா, லைக் இமிகிரேஷன் ஆஃபீஸ்ல தான் எல்லாரும் இருந்தாங்க. அந்த 49 மெம்பர்ஸ் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா 150 மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து இமிகிரேஷன் ஆஃபீஸில் தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆஸ் பர் வீடியோ இமிகிரேஷன் ஆஃபீஸில் தான் ஃப்ளட் ஆயிருக்கு. ஸோ அதை பார்த்ததுலேருந்து நேத்திலேருந்து எல்லாருமே லைக் ஃபுல் ஃபேமிலியும் பயத்தில் தான் இருக்கும், ஒரு நம்பிக்கையோடு இருக்கும் வருவாங்கன்னு சொல்லிட்டு. இந்தியா, கனடா இடையேயான உறவுகள் புதிய பாதையில் முன்னேறி வருவதாகவும் இரு நாடுகளின் கூட்டாண்மை மேலும் வலுப்பெற்று வருவதாகவும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் கனடா சென்ற மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் டொரண்டோவில் நடைபெற்ற சர்வதேச வர்த்தக கண்காட்சியில் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது இந்தியா உலகின் அதிவேகமாக வளர்ந்து வரும் பெரிய பொருளாதார நாடாக இருப்பதாகவும் வலுவான முதலீட்டு வாய்ப்புகளை வழங்குவதாகவும் தெரிவித்தார். இளம் மக்கள் தொகை, விரிவடைந்து வரும் நுகர்வு, நிலையான வளர்ச்சி மற்றும் ஆழமடைந்து வரும் மூலதன சந்தைகள் இந்தியாவின் பலம் என குறிப்பிட்டார். வேகமான நகரமயமாக்கல், வளர்ந்து வரும் நடுத்தர வர்க்கம் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த டிஜிட்டல் உள்கட்டமைப்பு ஆகியன புதிய வாய்ப்புகளை உருவாக்கி வருவதாக கூறினார். தொடர்ந்து UPI உலகின் மிகப்பெரிய டிஜிட்டல் கட்டண அமைப்பாக உருவெடுத்து நிதி உள்ளடக்கம் மற்றும் புதுமைகளுக்கு முக்கிய கருவியாக விளங்குவதாக தெரிவித்தார். மேலும் இந்தியா, கனடா உறவுகள் புதிய மாற்றத்தை சந்தித்து வருவதாகவும் இரு நாட்டு கூட்டாண்மை மேலும் ஆழமடைந்து வருவதாகவும் நிர்மலா சீதாராமன் கூறினார்.
இன்றியமையா பொருட்களின் விலை உயர்வை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் டெல்டா மாவட்டங்களில் நாளை முற்றுகை போராட்டம் நடைபெறும் என்று அக்கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். இன்றியமையா பொருட்களான அரிசி, பருப்பு, சர்க்கரை, காய்கறிகள் ஆகியவற்றின் விலை உயர்வை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சென்னை தேனாம்பேட்டையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் கலந்து கொண்டார். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய வீரபாண்டியன், உணவுப் பொருட்கள் பதுக்கலை தடுத்து விலையை கட்டுப்படுத்த மத்திய மாநில அரசுகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். காவிரி டெல்டா மாவட்டங்கள் கடும் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மேட்டூர் அணையில் இருந்து தண்ணீர் திறக்கவும், டெல்டா பகுதிகளை வறட்சி பாதித்த பகுதியாக அறிவித்து ரேஷன் பொருட்களை இலவசமாக வழங்கவும் வலியுறுத்தினார். இந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி நாளை டெல்டா மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களை முற்றுகையிடும் போராட்டம் நடைபெறும் என்று வீரபாண்டியன் கூறினார். ஈரானுடன் பேச்சு நடத்த தனக்கு எந்த அவசரமும் இல்லை என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா ஈரான் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவும் பேச்சு நடத்த உகந்த சூழலை ஏற்படுத்தவும் கத்தார் பிரதமர் முகமது பின் அப்துல் ரஹ்மான் பின் ஹாசிம் அல்தானி டெஹ்ரானுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். இதற்கிடையே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது போரில் தாங்கள் மிகப்பெரிய வெற்றியை அடைந்துவிட்டதாகவும் ஈரான் கடும் பணவீக்கத்தை சந்தித்து வருவதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து அவர்களின் பொருளாதாரம் நிலைகுலைந்த சூழலில் அவர்கள் பொதுமக்களை மிக மோசமாக நடத்துவதாக குற்றம் சாட்டினார். போராடும் பொதுமக்களை ஈரான் கொன்று குவித்து வருவதாக தெரிவித்தார். ஈரானுடன் பேச்சு நடத்த தனக்கு எந்த அவசரமும் இல்லை என்றும் அவர்களுக்கு எந்த காலக்கெடுவும் விதிக்கப்படவில்லை என்றும் கூறினார். மேலும் அவர்கள் எவ்வளவு காலம் எடுத்துக்கொண்டாலும் பரவாயில்லை என்று டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். நேபாளத்திற்கு இந்திய அரசு உறுதுணையாக நிற்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தனது சமூக வலைதளத்தில் பதிவு வெளியிட்டுள்ளார். அதில் நேபாளத்தில் வெள்ளத்தால் ஏற்பட்ட அழிவுகள் மிகுந்த மனவேதனை அளிப்பதாக தெரிவித்துள்ளார். இந்த பேரிடரில் தங்கள் அன்பிற்குரியவர்களை இழந்த குடும்பங்களுக்கு தனது ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துள்ளார். இந்த நெருக்கடியான நேரத்தில் இந்திய அரசு நேபாளத்துடன் உறுதுணையாக நிற்கிறது என்று கூறியுள்ளார். நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள இந்த பேரிடர் குறித்து பீகார் மற்றும் உத்தரப்பிரதேச முதல்வர்களிடம் பேசியதாக தெரிவித்துள்ளார். நேபாள் நாட்டு அரசுடன் இணைந்து மீட்பு பணிகளை துரிதப்படுத்திட மத்திய அரசையும் மாநில அரசையும் வலியுறுத்துவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவு வெளியிட்டுள்ளார். அதில் நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு குறித்த செய்திகள் மிகுந்த கவலையளிப்பதாக தெரிவித்துள்ளார். பல்வேறு மனித உயிர்கள் பலியாகியிருக்கும் சூழலில் நம் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களும் அங்கு சிக்கி இருக்கின்றனர் என்று கூறியுள்ளார். எனவே மத்திய அரசும் மாநில அரசும் விரைந்து செயல்பட்டு நமது மக்கள் பத்திரமாக தாய்நாடு திரும்ப வேண்டும் என்று விரும்புவதாக தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள பதிவில், நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள பெருவெள்ளத்தால் 60 தமிழர்கள் உள்ளிட்ட 400க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் காணாமல் போயுள்ளதாக வெளியாகியுள்ள செய்தி மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் அளிப்பதாக தெரிவித்துள்ளார். நேபாள் நாட்டு அரசுடன் இணைந்து மீட்பு பணிகளை துரிதப்படுத்திட மத்திய அரசையும் அப்பணிகளுக்கான ஒருங்கிணைப்பையும் முறையான தகவல் பரிமாற்றத்தையும் உறுதி செய்திட மாநில அரசையும் வலியுறுத்துவதாக கூறியுள்ளார். மேலும் காணாமல் போனதாக தேடப்படும் அனைவரும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு பத்திரமாக தாயகம் திரும்பிட எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுவதாக குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் நடைபெற்ற திமுக நிர்வாகி இல்ல திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினும் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதியும் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். சென்னை அருகே வில்லிவாக்கம் ஒன்றிய செயலாளர் துரை வீரமணி இல்ல திருமண வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி, முன்னாள் அமைச்சர்கள் சேகர்பாபு, நாசர், டிஆர்பி ராஜா உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். முன்னதாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் மணமக்கள் மோதிரம் மாற்றிக்கொண்டு வாழ்த்து பெற்றனர். நேபாள வெள்ளப்பெருக்கில் மாயமான 105 இந்தியர்களும் எவ்வித பாதிப்புமின்றி நலமுடன் மீட்கப்பட வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தனது சமூக வலைதளத்தில் பதிவு வெளியிட்டுள்ளார். அதில் நேபாளத்தின் ரசுவா பகுதியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கி 105 இந்தியர்கள் மாயமாகியுள்ள செய்தி மிகுந்த கவலையளிப்பதாக தெரிவித்துள்ளார். குறிப்பாக கும்பகோணத்தை சேர்ந்த தனியார் நிறுவனம் மூலம் சுற்றுலா சென்ற 57 தமிழக பயணிகளில் 37 பேரின் நிலை என்னவென்று இதுவரை தெரியாமல் இருப்பது அதிர்ச்சியளிப்பதாக கூறியுள்ளார். மீதமுள்ள 20 பேர் பாதுகாப்பாக இருப்பதாக வந்த செய்தி ஓரளவிற்கு ஆறுதல் அளித்தாலும் மற்றவர்களின் நிலை குறித்து அச்சம் நீடிக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். மாயமான 105 இந்தியர்கள்
ஊழியர்களும் எவ்வித பாதிப்புமின்றி நலமுடன் மீட்கப்பட வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் தவிப்பில் இருக்கும் அவர்களின் குடும்பத்தினருக்கு இந்த இக்கட்டான நேரத்தில் மனதைரியத்தை அளிக்கவும் வேண்டுவதாக குறிப்பிட்டுள்ளார். திமுக கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் வெளியேறிய பிறகு அபார வளர்ச்சி அடைந்துள்ளதாக காங்கிரஸ் மாவட்ட பொறுப்பாளர் பாண்டியன் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் காங்கிரஸ் கட்சியின் அமைப்பு மறுசீரமைப்பு தொடர்பான ஆலோசனை கூட்டம் மாவட்ட தலைவர் நரேஷ்குமார் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மண்டல பொறுப்பாளர் அருள் பெத்தையா, மாவட்ட பொறுப்பாளர் பாண்டியன் ஆகியோர் கலந்து கொண்டு கட்சியின் அமைப்பு மறுசீரமைப்பின் நோக்கம், அவசியம் மற்றும் எதிர்கால செயல்பாடுகள் குறித்து ஆலோசனைகள் வழங்கினர். இதைத் தொடர்ந்து மாவட்ட பொறுப்பாளர் பாண்டியன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது திமுக கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் வெளியேறிய பிறகு அபார வளர்ச்சி அடைந்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் மாணிக்கம் தாகூர் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி மிக சிறப்பாக உள்ளதாக தெரிவித்தார். இந்நிகழ்வில் ராஜ்குமார், மூர்த்தி, உதயகுமார், பார்த்தசாரதி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கோவில்பட்டியில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் தமிழக காவல்துறையினர் குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள தனியார் விடுதியில் தமிழ்நாடு ஓய்வு பெற்ற காவல்துறை நல சங்கம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. தமிழ்நாடு ஓய்வு பெற்ற காவல்துறை நல சங்கத்தின் மாநில தலைவர் குணசேகரன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் தமிழக காவல்துறையினர் குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது. தொடர்ந்து தொல்காப்பியத்தை 22 மணி நேரம் 10 நிமிடங்களில் தொடர்ந்து எழுதி சாதனை படைத்த அரசு பள்ளி மாணவி உமா மகேஸ்வரி, சிலப்பதிகாரம் முற்றோதல் செய்து உலக சாதனை நிகழ்த்திய பள்ளி மாணவிகள் வேணி, வீரசெல்வி மற்றும் அவர்களுக்கு பயிற்சி அளித்த ஆசிரியர்கள் ஆகியோருக்கு பாராட்டுகளும் பரிசுகளும் வழங்கப்பட்டன. மேலும் மறைந்த காவலர்களுக்கு மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் தமிழ்நாடு ஓய்வு பெற்ற காவல்துறை நல சங்க நிர்வாகிகள் மற்றும் ஓய்வு பெற்ற காவல்துறையினர் கலந்து கொண்டனர். விருதாச்சலம் நகராட்சிக்கு 3,88,00,000 மதிப்பீட்டில் புதிய அலுவலகம் கட்டுவதற்கு நகராட்சி தலைவர் சங்கவி முருகதாஸ் அடிக்கல் நாட்டியுள்ளார். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் நகராட்சிக்கு 3,88,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய அலுவலகம் கட்டிடம் கட்டப்பட உள்ளது. இதற்கான அடிக்கல் நாட்டு விழா நகர்மன்ற தலைவர் சங்கவி முருகதாஸ் தலைமையில் நடைபெற்றது. நகராட்சி ஆணையாளர் நாகராஜன் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் நகரமன்ற துணைத் தலைவர் ராணி, நகரமன்ற உறுப்பினர்கள், நகராட்சி பொறியாளர்கள், அலுவலர்கள், நகராட்சி ஊழியர்கள் கலந்து கொண்டனர். அரக்கோணத்தில் புகைப்படம் மற்றும் வீடியோ தொழிலாளர்கள் நல சங்கம் சார்பில் விலை ஏற்றம் குறித்து அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் புகைப்படம் மற்றும் வீடியோ தொழிலாளர்கள் நல சங்கம் சார்பில் விலையேற்றம் குறித்து அவசர ஆலோசனை கூட்டம் நகர் செயலாளர் ரகுபதி தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் மாவட்ட தலைவர் சேகர் கலந்து கொண்டு புகைப்படம் மற்றும் வீடியோ தொழில் சார்ந்த மின்சார கட்டணம், கடை வாடகை, ஸ்டுடியோ பொருட்களின் விலை உயர்வு மற்றும் தொழில் போட்டி உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை குறித்து ஆலோசனைகளை வழங்கினார். இதைத் தொடர்ந்து புதிய விலை பட்டியலை நகர் நிர்வாகிகள் பெற்றுக் கொண்டனர். தடாகம் சாலையில் உள்ள செல்லப்பிராணிகள் விற்பனை நிலையத்தில் 2 இளைஞர்கள் 20,000 ரூபாய் மதிப்புள்ள வளர்ப்பு பிராணிகளை தேடி சென்றனர். கோவை தடாகம் சாலையில் உள்ள செல்லப்பிராணிகள் விற்பனை நிலையத்திற்கு 2 இளைஞர்கள் வந்தனர். இவர்கள் உரிமையாளரின் கவனக்குறைவை பயன்படுத்திக் கொண்டு அங்கிருந்து 15,000 ரூபாய் மதிப்புள்ள நாய் மற்றும் 5,000 ரூபாய் மதிப்புள்ள பூனை ஆகியவற்றை திருடிக் கொண்டு தப்பியோடினர். தொடர்ந்து வாலிபர்கள் இருவரும் வளர்ப்பு பிராணிகளை தூக்கி கொண்டு போகும் காட்சிகள் கடையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் துல்லியமாக பதிவாகியுள்ளது. கரம்பக்குடியில் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலில் 108 ஆம்புலன்ஸ் வாகனம் சிக்கியதால் அவசர தேவைக்கு குறிப்பிட்ட நேரத்தில் செல்ல முடியாமல் நோயாளிகள் அவதிக்குள்ளாகினர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியில் சுபமுகூர்த்த நாட்கள் மற்றும் கோவில் விசேஷங்களை முன்னிட்டு அதிக அளவில் பொதுமக்கள் கூடியதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதில் 108 ஆம்புலன்ஸ் வாகனமும் சிக்கியதால் அவசர தேவைக்கு குறிப்பிட்ட நேரத்தில் செல்ல முடியாமல் நோயாளிகள் அவதிக்குள்ளாகினர். இதுகுறித்து பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கரம்பக்குடியில் போக்குவரத்து காவலர்கள் மற்றும் காவல்துறையினர் போதிய அளவில் பணியில் இல்லாததே போக்குவரத்து நெரிசலுக்கு முக்கிய காரணம் என குற்றம் சாட்டுகின்றனர். எனவே கரம்பக்குடி காவல் நிலையத்திற்கு கூடுதல் காவலர்களை உடனடியாக நியமிக்க வேண்டும் என்றும், போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த போக்குவரத்து காவலர்களை நியமிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை அருகே சாலை ஓரமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தின் மீது அதிவேகமாக வந்த கார் மோதி தள்ளிவிட்டு நிற்காமல் சென்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை அருகே சரவணம்பட்டியில் உள்ள சாலையில் இருசக்கர வாகனம் ஒன்று ஓரமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அப்போது அவ்வழியாக வந்த கார் ஒன்று எதிர்பாராத விதமாக ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து இருசக்கர வாகனத்தின் மீது பலமாக மோதியது. தொடர்ந்து காரை நிறுத்தாமல் ஓட்டுநர் அதிவேகமாக இயக்கி தப்பி சென்றார்.
இந்த விபத்து தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வேகமாக பரவி வருகின்றன. மேலும் விபத்து ஏற்படுத்திவிட்டு தப்பியோடும் அலட்சிய போக்கு கொண்ட வாகன ஓட்டிகளை காவல்துறையினர் உடனடியாக கண்டறிந்து அவர்களின் ஓட்டுநர் உரிமத்தை ரத்து செய்வதுடன் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆலங்குடி அருகே பாத்தம்பட்டியில் உள்ள செல்வ கணபதி கோவிலில் ஏராளமான பெண்கள் பால்குடம் மற்றும் கரகம் ஏந்தி ஊர்வலமாக சென்று சுவாமி வழிபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே பாத்தம்பட்டியில் உள்ள செல்வ கணபதி கோவிலில் வேப்பமரம் அரசமர திருக்கல்யாணத்தை முன்னிட்டு பால்குடம் மற்றும் கரகம் எடுக்கும் விழா நடைபெற்றது. முன்னதாக ஏராளமான பெண்கள் தலையில் பால்குடம் மற்றும் கரகத்தை தலையில் ஏந்தியபடி முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக கோவிலுக்கு சென்றனர். இதையடுத்து சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். கரம்பக்குடி அருகே வெள்ளாளக்கொல்லை வடுவச்சியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு பெண்கள் முளைப்பாரி எடுத்து ஊர்வலமாக சென்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே வெள்ளாளக்கொல்லை கிராமத்தில் உள்ள வடுவச்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது. முன்னதாக ஏராளமான பெண்கள் வள்ளுவர் திடலில் உள்ள சித்தி விநாயகர் கோவிலில் முளைப்பாரியை வைத்து சிறப்பு வழிபாடு செய்தனர். தொடர்ந்து மேளதாளங்கள் முழங்க முளைப்பாரியை தலையில் சுமந்தவாறு முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக கோவிலுக்கு வந்தடைந்தனர். இந்நிகழ்வில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வாக்காளர்களுக்கு இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது அண்மையில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் வாக்காளர்கள் பெருந்திரளாக வந்து தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றியுள்ளதாக தெரிவித்தார். இதன் மூலம் அதிக அளவிலான வாக்குப்பதிவு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வாக்காளர்கள் அனைவருக்கும் இந்திய தேர்தல் ஆணையத்தின் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தார். சோழிங்கநல்லூர் அருகே தந்தையின்றி கல்வி பயின்று வந்த பள்ளி மாணவிக்கு சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் கல்விக்கு தேவையான உபகரணங்களை வழங்கினார். சென்னை சோழிங்கநல்லூர் அருகே 185வது மேற்கு வட்டத்தில் தந்தை இல்லாமல் கல்வி பயிலும் பள்ளி மாணவி உதவி கோரி தாவேகா வட்டக்கழக செயலாளர் பாலகுமாரை சந்தித்தார். மாணவியின் குடும்ப சூழ்நிலையை அறிந்த பாலகுமார் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் முன்னிலையில் கல்விக்கான உதவித்தொகையை வழங்கினார். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் மாணவிக்கு தேவையான கல்வி உபகரணங்களை வழங்கினார். மேலும் மாணவி நன்றாக படித்து அதிக மதிப்பெண்கள் பெற வேண்டும் என சரவணன் அறிவுறுத்தினார். தொடர்ந்து அதிக மதிப்பெண்கள் பெற்றால் வட்டக்கழக செயலாளர் மூலம் முதலமைச்சரை சந்திக்க ஏற்பாடு செய்வதாகவும் தெரிவித்தார். இந்நிகழ்வில் 185வது மேற்கு வட்டக்கழக இணை செயலாளர் அன்பரசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை அருகே உள்ள குமரகோயிலில் வரும் 31ஆம் தேதி கும்பாபிஷேக விழா நடைபெற உள்ளதாக அண்ணாமலையார் கோயில் இளவரசர் பட்டம் ரமேஷ் குழுக்கள் தெரிவித்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் திருமஞ்சன கோபுர தெருவில் உள்ள குமரகோயில் கும்பாபிஷேகம் வரும் 31ஆம் தேதி நடைபெற உள்ளது. இது தொடர்பாக அண்ணாமலையார் கோயில் இளவரசர் பட்டம் ரமேஷ் குழுக்கள் செய்தியாளர்களை சந்தித்து விழா ஏற்பாடுகள் குறித்து விளக்கம் அளித்தனர். அப்போது குமரகோயிலில் இருந்து தினம்தோறும் புனித நீர் எடுத்து அண்ணாமலையார் கோயிலில் தெளித்த பின்னரே நடை திறக்கப்படும் என்றும் கும்பாபிஷேகத்தையொட்டி 6 கால யாக பூஜைகள் நடைபெற உள்ளதாகவும் கூறினர். மேலும் 31ஆம் தேதி காலை 4 மணிக்கு 6ஆம் கால யாக பூஜை தொடங்கி 9 மணி முதல் 9:25 மணிக்குள் மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். அதேபோல மாலை 6 மணிக்கு திருக்கல்யாணமும் தொடர்ந்து சுவாமி வீதி உலாவும் நடைபெறும் எனவும் தெரிவித்துள்ளார். தரணம்பேட்டை அருகே மிலாது நபியை முன்னிட்டு இஸ்லாமியர்களின் ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் கொடியாத்தம் அருகே முஹ்மதியா மதராசாவில் நபிகள் நாயகம் பிறந்தநாளை முன்னிட்டு சிறப்பு சொற்பொழிவு நடைபெற்றது. நிகழ்ச்சியில் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஹஜரத் ஆலம் சாஹிப், ஹஜரத் மௌலானா பரிதுதீன் சாஹிப் ஆகியோர் பங்கேற்று நபிகள் நாயகத்தின் வாழ்க்கை நெறிமுறைகள் மற்றும் தியாகம் குறித்து உரையாற்றினர். இதனைத் தொடர்ந்து பிறைக்கொடிகளை ஏந்தியபடி நபிகள் நாயகத்தின் போதனைகளை பின்பற்ற வலியுறுத்தி உருது பாடல்கள் பாடியவாறு ஊர்வலம் நடைபெற்றது. இதில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமானோர் ஊர்வலத்தில் பங்கேற்றனர். தொடர்ந்து உலக அமைதி, ஒற்றுமை மற்றும் மழை வேண்டி சிறப்பு துவா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் ஏற்பாட்டாளர்கள் சார்பில் பிரியாணி வழங்கப்பட்டது. இனி வருவது திரையுலக செய்திகள்.
இயக்குனர் ராஜேஷ் இயக்கத்தில் ஜீவா நடித்து வரும் ஜாலியா இருந்த ஒருத்தன் படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிள் நாளை மாலை 6 மணி அளவில் வெளியாக உள்ளது. தமிழ் சினிமாவின் பிரபல நடிகரான ஜீவா தற்போது இயக்குனர் ராஜேஷ் இயக்கத்தில் உருவாகி வரும் ஜாலியா இருந்த ஒருத்தன் திரைப்படத்தில் நடித்து வருகிறார். இப்படம் ஜீவாவின் 47வது படமாக உருவாகி வருகிறது. இயக்குனர் ராஜேஷ் இயக்கத்தில் ஜீவா நடிப்பில் வெளியான சிவா மனசுல சக்தி திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றதுடன் ஜீவாவின் திரைப்பயணத்திலும் முக்கியமான படமாக அமைந்தது. இந்நிலையில் 16 ஆண்டுகளுக்கு பிறகு ஜீவா ராஜேஷ் கூட்டணி மீண்டும் இணைந்துள்ளது. இதனால் இப்படத்தின் மீது ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. தொடர்ந்து ஜாலியா இருந்த ஒருத்தன் திரைப்படம் நகைச்சுவையை மையமாக வைத்து உருவாகி வருகிறது. இப்படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைத்து வருகிறார். மேலும் பரிதாபங்கள் சுதாகர் உள்ளிட்ட பலரும் சிறப்பு தோற்றங்களில் நடித்துள்ளனர். தற்போது படத்தின் இறுதிக்கட்ட பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. சமீபத்தில் வெளியான படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் செகண்ட் லுக் போஸ்டர்கள் ரசிகர்களிடம் கவனம் பெற்றன. இந்நிலையில் ஜாலியா இருந்த ஒருத்தன் திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிள் குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதன்படி இப்படத்தின் முதல் பாடல் நாளை மாலை 6 மணிக்கு வெளியாகும் என படக்குழு அறிவித்துள்ளது. இதனால் ஜீவா ரசிகர்கள் உற்சாகத்தில் உள்ளனர். இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். TNPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 2வது தகுதி சுற்று போட்டியில் திருச்சி அணியை வீழ்த்தி கோவை அணி வெற்றி பெற்றுள்ளது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் TNPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 2வது தகுதி சுற்று போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் கோவை கிங்ஸ் மற்றும் திருச்சி கிராண்ட் சோலாஸ் அணிகள் மோதின. இப்போட்டியில் டாஸ் வென்ற கோவை அணி முதலில் பேட்டிங் தேர்வு செய்து 20 ஓவர்களில் 5 விக்கெட்டுகள் இழப்புக்கு 183 ரன்கள் குவித்தது. இதில் மிகவும் சிறப்பாக விளையாடிய சுரேஷ் லேகேஷ்குமார் 66 ரன்கள் எடுத்து அசத்தினார். இதையடுத்து 184 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய திருச்சி அணி 15 ஓவர்களில் 99 ரன்கள் மட்டுமே எடுத்து ஆல் அவுட் ஆனது. இதன் மூலம் கோவை அணி 84 ரன்கள் வித்தியாசத்தில் திருச்சி அணியை வீழ்த்தி வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்குச்சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று 1 சவரன் 1,19,520 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 70 ரூபாய் குறைந்து 14,940 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 சவரனுக்கு 560 ரூபாய் குறைந்து 1,19,520 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் 1 சவரன் 1,30,384 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 265 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,65,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்குச்சந்தைகளில் வணிகம் இன்று சரிவுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 225 புள்ளிகள் குறைந்து 77,247 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் நிப்டி 51 புள்ளிகள் குறைந்து 24,155 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். ஒலிம்பிக்கில் பாதிக்கு மேற்பட்ட விளையாட்டுகளில் இந்தியர்கள் பங்கேற்கவில்லை என்று பிரதமர் மோடி வருத்தம். அனைத்து விளையாட்டுகளிலும் பங்கேற்றால்தான் அதிக பதக்கங்கள் வெல்ல முடியும் என்று சுட்டிக்காட்டல். நேபாளத்தில் திடீர் பெருவெள்ளத்தால் ஏற்பட்ட பேரழிவில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 165ஆக உயர்வு. வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் உட்பட 579 பேரை காணவில்லை என்று நேபாள அரசு அறிவிப்பு. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்துக்கு இந்தியாவில் இருந்து 2 விமானங்களில் உதவிப் பொருட்கள், உணவுப் பொருட்கள், மருந்துகள் உட்பட 47 டன் உதவிப் பொருட்கள் அனுப்பியுள்ளதாக அறிவிப்பு. நேபாளத்தில் தமிழக சுற்றுலா பயணிகளில் 21 பேர் பாதுகாப்பாக உள்ளதாக அமைச்சர் ராஜ்மோகன் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் இருந்து சென்றோரில் 85 பேரை காணவில்லை என்றும் தகவல். இந்தியா கனடா இடையேயான உறவுகள் புதிய பாதையில் முன்னேறி வருவதாக நிர்மலா சீதாராமன் பெருமிதம். இளைஞர்கள், நுகர்வு சந்தை, நிலையான வளர்ச்சி ஆகியன இந்தியாவின் பலம் என சுட்டிக்காட்டல். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் டெல்டா மாவட்டங்களில் நாளை முற்றுகை போராட்டம் என வீரபாண்டியன் அறிவிப்பு. மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்துக்கு தண்ணீர் திறந்துவிட கோரிக்கை. ஈரானுடன் பேச்சு நடத்த தனக்கு எந்த அவசரமும் இல்லை என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பேச்சு. போராடும் பொதுமக்களை ஈரான் கொன்று குவித்து வருவதாக குற்றச்சாட்டு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.